யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரசம். இந்த சீசனில் தான் அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு வாட்டர்மெலன் உங்கள் எல்லாருக்கும் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த வாட்டர்மெலனை வச்சு ஒரு ரசம் பண்ணலாம். நான் முன்னாடியே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு விரைவில் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேன், அது உங்கள் சௌகரியம். அப்படி இல்லைன்னா அழகாக சூப் மாதிரி குடிக்கிறதுக்கே அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வாட்டர்மெலன் ரசம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சொட்டு நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ட்ராப் நெய் விடுறேன். 2 வரமிளகா. ஜஸ்ட் இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துச்சுட்டு, இந்த ரசத்துக்கு வந்து இது கடைசியாக மேலோட இந்த பொடியை போடணும். இந்த பொடி நீங்கள் வந்து மீந்து எடுத்து நிறையா பண்ணி வச்சுட்டேன்னா கூட, என்ன ரசம் நீங்கள் பண்ணுறேன்னாலும் இதை மேலே போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி இந்த ரசத்துக்கு வந்து இது கிடையாது, தக்காளி கிடையாது, ஒன்லி வாட்டர்மெலன் மட்டும்தான் நம்ம விட போகிறோம். புளி ஜலை விட போகிறோம், எலும்பிச்சம்பழமும் விட போகிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வறுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இதை இறக்கி வச்சுக்கலாம், ஆறட்டும். அப்புறம் பொடி பண்ணலாம். இது இப்போ ரசம் வைக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை கெட்டியாக அதில் கரைச்சி விட்டுறேன். பெருங்காயம் 2 கட்டி போடுறேன். கட்டி பெருங்காயம் இல்லைங்கிறவா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். உப்பு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி வாட்டர்மெலனை வந்து இந்த மாதிரி, இது ஒரு 1/2 கிலோ வாட்டர்மெலன். அது நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் அந்த கொட்டையோட இதெல்லாமும் வரக்கூடாது, நல்லா வடிகட்டி எடுத்துட்டுருக்கோம். இது அப்படியே 1/2 கிலோ வாட்டர்மெலன். இது கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சைப்புளி வாசனை எல்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ இது கொதிச்சுருக்கு. இதில் வந்து ஒரு 6 கருவேப்பிலையும் போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். நான் எப்பயுமே என்னோடய ரசம் இதிலெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மிளகு ஜீரக பொடி எப்பயும் இருக்கும் ஆற்றுல. ரொம்ப ஃபைனாக பண்ணாதீங்க, ரெண்டுத்தையும் போட்டு இந்த மாதிரி கரன்னு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிளகு ஜீரக பொடி நல்லா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட நாட்டு சர்க்கரை இது. ஸோ இது கொதிச்சுன்னு இருக்கு. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டோம். ஸோ ரசம் நல்லா கொதிச்சுட்டு, இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பருப்பு ஜலம்னா விடணும். ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இந்த கரண்டியால் ஒரு
முக்கால் கரண்டி பருப்பு வேக வச்சுருந்தேன். தண்ணி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், பருப்பு வேண்டாம் நமக்கு. ரசம் கொதிச்சுட்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸை இதில் விடலாம். அதே மாதிரி பருப்பு ஜலத்தையும் விடலாம். பண்ணின பவுடரை மேலே தூவினா மாதிரி போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். எல்லா ரசத்துக்கும் சொல்கிற மாதிரி தான். நல்லா இது நுரைச்சி வந்ததுன்னா போதும், இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டலாம். பட் இது இறக்கிட்டு நம்ம இதில் எலுமிச்சம்பழமும் புழியணும். அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். புளியும் விட்டுருக்கோம், எலுமிச்சம்பழமும் விடுற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா பண்ணி பாருங்கோ, நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துன்னு இருக்கும். அப்படிங்கிறச்சே இது கரெக்டாக இருக்கும். வாட்டர்மெலன் ஸ்வீட்டாக இருக்கும். அதை வாட்டர்மெலனோட இது எடுத்து காமிக்கிறதுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும். உங்களுக்கு நுரைச்சி வரட்டும், நம்ம தாளித்து கொட்டலாம். ரசப்பொடி இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே இருக்குது நான் பண்ணினது. இதை அடுத்தாப்பில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ரசம் மாதிரி இதுவும் நல்லா நுரைச்சி வந்துடுத்து. அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விடலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறேன். இது ரெடி ஆகிடுத்து. இதுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழியலாம். இந்த சைஸில் எடுத்துன்னு இருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே போடுற அந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் போல் இருந்ததுன்னா அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவு போரும், நான் அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டவா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் மட்டும் ஏற்றி பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசமாக இருக்கும். எப்படி தெளிவாக அவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. அப்படியே சூப் மாதிரி குடிச்சுடலாம். இது நீங்கள் சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டேன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது சீசனல் இதில் தான் இது பண்ண முடியும். ஸோ எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது, நம்ம இன்னும் பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ சொல்கிற மாதிரி நம்மளோட இதில் 15 நாளைக்கு 15 ரசம்ன்ற மாதிரி ரசம் பிளேலிஸ்ட்டே வேறு கொடுத்துருக்கேன். அதில் இல்லாத ரசமே இல்லை. இது ஒரு அடிஷ்னல் ரசம் நம்ம விட்டு போய்க்கிறதுல. ஸோ இது ஜோரான வாட்டர்மெலன் ரசம் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.